வணக்கம் நண்பர்களே, விஜய் பேசுகிறேன். இந்த ஒபாமாவின் வரிகளை பார்க்கும்போது படிக்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் தோணுது. உலகத்தில் நிறைய நாடுகள் இருக்குது, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ரைட். அதில் இந்தோனேஷியா மிக முக்கியமான நாடு அப்படின்னு சொல்கிறேன். மோர் தென் 1300+ ஐலாண்ட்ஸ் இருக்குது, தீவுகள் இருக்குது. அங்கே போனால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்தோனேஷியாவில். இந்தோனேஷியா வந்து ஒரு டிப்பிக்கல் முஸ்லீம் கண்ட்ரியாக இருந்தாலும் கூட பாலி ஐலாண்டு நீங்கள் நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பாலி வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கல்ச்சரில் இருக்கும். பாலி வந்து ரொம்ப அமைதியான நகரம். அது பாலிக்கு 2 முகம் இருக்குது. பாலி வந்து டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்கும், நிறைய பிஸ்னஸ்ஸு ஆஃப்லைன் பிஸ்னஸஸ் அரங்கேற பிளான் பண்ணுற இடம் பாலி தான். வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா ஏஷியா பசிபிக்லேயே ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், நிறைய நாடுகளுடைய மில்லியனர்ஸ் ஆஃப்லைன் பிஸ்னஸை பாலியில் தான் பிளான் பண்ணுறாங்க. ஸோ பியூட்டிஃபுல் கண்ட்ரி. இதில் என்ன விஷயம் நமக்கு அப்படின்னா, நம்ம ஒரு இந்தியனாக போகிறோம் அப்படின்னா அங்கே கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும். மற்ற கண்ட்ரிக்கும் மற்ற விசிட்டர்ஸ் வர்றதுக்கும் இப்போ நிறைய கண்ட்ரிலாம் போனாலே ஒரு யூஎஸ் ரெசிடென்ட்ஸோ ஒரு யூரோப் ரெசிடென்ட்ஸே வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, நம்ம ஒரு மாதிரி இருப்போம். பட் பாலியில் வந்து ஒரு இந்தியன் போனோம் அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு பாலி சொல்லி கொடுத்துருக்கு. இப்போது கோயில்களுக்கு போகும்போது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, அதில் சில சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும். என்னோட ஒரு ஃபோட்டோவில் கூட இருக்கும், ஒரு அந்த டிஷர்ட் போட்டு ஒரு ஜீன்ஸ் போட்டிருப்பேன், அதில் வந்து ஒரு மஞ்சள் துணி கட்டியிருப்பாங்க. அந்த கோயிலுக்குள்ளே போகணுன்னா லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் அந்த பாரம்பரிய முறைகளை நம்ம கடைபிடிக்கணும். எப்படி கேரளாக்கள்லாம் வந்து சட்டை இல்லாமல் ஜென்ஸ் அலோவ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் இருக்குது. அமைதி இருக்கணும். ரெண்டாவது வந்து அந்த மாதிரி ஒரு மஞ்சள்ன்றது மங்களகரமான ஒரு துணி, அதை போர்த்தணுன்றது ஒரு அட்லீஸ்ட் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். அதை அது மாதிரி கொடுப்பாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய கற்றுக்கலாம். அவங்களுடைய பிஸ்னஸ் என்ன, டூரிசம் மெயின் பிஸ்னஸ்ஸு பாலியில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கோல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வந்து ரொம்ப அடுக்குமாடி கட்டிடங்கள்லாம் இருக்காது. அதை பற்றி நான் அவர்கிட்ட கேட்டபோது, ஏன் அந்த மாதிரி ஹைட்டான பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸே 2 ஃப்ளோர் 1 ஃப்ளோர் அது மாதிரி தான் இருக்கும் ஏன்னு கேட்கும்போது ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் அந்த கைடு. மண்ணுன்றது ஒரு சாமி, அதை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது சார், தோண்டி அப்படின்னாரு. நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நம்ம ஒரு மேலே ஒரு 100 மாடி கட்டுறதுக்காக கீழே எத்தனை மாடி நோண்டுறோம் இல்லை, அது தோன்றோம். அது அங்கே நடக்கிறது இல்லை. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் ஒரு என்ன சொல்கிறது, காலையில் கிளம்பி ஒரு 10 கோயிலை பார்த்துட்டு வர்ற அந்த மாதிரி சுற்றுலா இல்லாமல் காலையில் 1 முடிஞ்சால் காலையிலேயே சீக்கிரம் போயிட்டு ஒரு மதியானத்துக்குள்ளே 2, இல்லைனா லஞ்ச் எடுத்துகிட்டு திரும்பி ஒரு 4 o'clock மேலே 6 to 8 இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா பாலி எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் என்ன ஒபாமா சொன்ன விஷயங்கள், ராமாயணா மகாபாரதா, மெயினாக பாலியில் வந்து ஒரு இடம் இருக்குது, ஒரு ஹில் இருக்கும். அது வந்து மேலே இருக்கும், ஹைட்டாக இருக்கும் அந்த ஐலாண்டு. அதில் வந்து கீழே வந்து கடல் அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த கலர் மாறிக்கிட்டே இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதை பார்க்கவே. அதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, அது வந்து டெய்லி மோர் தென் 1000+ பீப்புள் வந்து ஒரு ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணுறாங்க. அது ஹைலைட்டு, அந்த பாலியோட ஹைலைட்டு. அதில் போய் நம்ம உட்காரும்போது என்ன ப்ரோக்ராம் இருந்துச்சு, எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. அதில் வந்து கண்டென்ட் பார்த்தா நான் டென்ஷன் ஆகிட்டேன். என்னடா இதுக்காக வந்திருக்கோம், இதுக்காக கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு. இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து ஏதாவது நைட்டு 12 மணிக்கு ஒரு சமய சொற்பொழி மாதிரி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ராமாயணாவோட கண்டென்ட் இருந்துச்சு. இதுதான் எல்லாமே தெரியுமேடான்னு. இங்கே நிறைய ஜப்பானீஸ், நிறைய அதர் கண்ட்ரி பீப்புள் வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு, ராமாயணத்தை இந்த மாதிரி உலகத்தில் யாராலும் அரங்கேற்ற முடியாது. நம்ம என்னென்னோ பண்ணுறோம், ராமாயண மகாபாரத இதிகாசங்களை நாடகமாக நடிக்கிறோம். ஆனால் அங்கே நடந்த ஹைலைட் என்ன அப்படின்னா, அதில் ஹீரோ ராமன் இல்லை, அனுமன் தான். ஏன்னா அந்த அனுமனை ஒரு கேரக்டர் போட்டு ஒருத்தர் வருவார், அவர் ஜம்ப் பண்ணுறது இங்கேயும் அங்கேயும் போகும்போது குழந்தைங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. எவ்வளோ ஈஸியாக ராமாயணன்ற ஒரு விஷயத்தை வந்து மக்களோட மனசில் கொண்டு போகிறாங்க. அதுதான் அவங்க ட்ரெடிஷ்னல் அந்த ப்ரோக்ராமோட சக்ஸஸ். டெய்லி 1000+ பீப்புள் டெய்லி பார்க்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ராமாயணம் நம்ம பார்த்து எல்லாமே தெரியும் நமக்கு ராமாயணத்தில். ஆனால் நமக்கே புதுசாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ஸ்கிரிப்ட் புரியாது இல்லையா. அனுமன்னா யார், ராமன்னா யார் அப்படின்றதுக்காக தான் ஸ்கிரிப்ட் கையில் கொடுக்குறாங்க. எக்ஸலண்ட்டாக இருந்தது. அந்த 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 1.5 மணி நேரம் போனதே தெரியல. அவ்வளோ ஒரு அழகான ஐலாண்டு, ஒரு மேலே மலை, அந்த கிளைமேட்டு, ப்ளஸ் இவங்க பண்ண அந்த அரங்கேற்ற அந்த விஷயங்கள் அமேசிங். இதெல்லாம் பார்க்கும்போது இந்தோனேஷியா மாதிரி ஒரு நாட்டில் இந்த கல்ச்சர், இது வந்து ஒரு மதமோ நாடோ மொழியோ பார்க்காம நான் ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதில் நிறைய மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அவங்க பண்ணுற விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செயலுமே மோட்டிவேஷன் தான். மோட்டிவேஷனல் ஆடியோ, மோட்டிவேஷனல் புக்ஸு, மோட்டிவேஷனல் வீடியோ அப்படி எதுவும் கிடையாது. நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலுமே மோட்டிவேஷன் தான். அது வந்து நமக்கு மோட்டிவேஷன் தனியாக பிரித்து பார்க்கும்போது தான் தெரியும்.
ஒரு கிக்கு, நம்மளால் முடியும், நம்ம எல்லாமே மோட்டிவேஷன். பட் இந்த இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான நாடு இன்னொரு முகம் இருக்குது பிஸ்னஸில். அதையும் தாண்டி ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமை இத்தனாயிரம் பேரை வர வச்சு ஒரு டூரிஸ்ட்டாக ஒரு அட்ராக்ஷனாக கொண்டு வராங்க பாருங்கள், அங்கே இருக்குது அங்கே பிஸ்னஸ் சக்ஸஸ். அதனால் ஒபாமா சொல்லும்போது எனக்கு அந்த இந்தோனேஷியா நினைவுகள் தான் வருது. இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு விஷயங்களை எங்கெங்கெல்லாம் எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாரும் பார்க்க வேண்டிய, கொண்டாடப்பட வேண்டிய நாடு இந்தியா. அதுவும் குறிப்பாக இந்திய கல்ச்சரில் நாம் அதை டாப் மோஸ்ட் நம்ம பண்ணாதது யாரும் உலகத்தில் பண்ணவே முடியாது. எப்படி இந்திய கலாச்சாரம் இன்றைக்கி பேசப்படுதோ, அந்த இந்திய கலாச்சாரத்தில் நம்மளுடைய தொன்மை இன்னும் பேசப்படும், உலகெங்கும் பேசப்படும். ஒபாமா பேசுனது இந்தியா அப்படின்னா ஒபாமாவுக்கு ஒரு தமிழ்ன்ற ஒரு விஷயம் தெரியணும். இப்போ நிறைய நம்ம ஆளுங்க வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம படிக்கும் போதும் பார்க்கும்போது கேட்கும்போது பெருமையாக இருக்குது. ஒரு சுந்தர் பிச்சையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஒரு வேர்ல்டுலேயே இவ்வளோ பெரிய கம்பெனி அது. கூகுளுடைய பேரண்ட் கம்பெனி அல்ஃபாபெட்டோட சிஇஓ, கூகுளோட சிஇஓ மட்டுமல்ல, அல்ஃபாபெட்டோட சிஇஓ என்ன சொல்கிறது சுந்தர் பிச்சை. என்ன மாதிரி ஒரு வளர்ச்சி, ஒரு ஐக்கான் இல்லை, கூகுளோடைய ஃபேஸ் இன்னைக்கு சுந்தர் பிச்சை, ரைட்? அது மாதிரி ஜெய் விஜயன் பற்றியான ஸ்டோரிஸ் படிக்கும்போது, டெஸ்லா மாதிரி ஒரு கம்பெனியில் டைரெக்டாக எலன் மாஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பித்து இந்த வெஞ்சர்ஸ் மோர் தென் 7,500 crores. பில்லியனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான். என்ன அமௌண்ட் சொல்கிறாங்களோ அதோட அதிகமாக தான் இருக்கும். 7,500 கோடியாக இருக்கும். அப்போ அட்லீஸ்ட் ஒரு என்னோட ப்ரொடிக்ஷன் ஒரு 10,000 ஒரு 15,000+ crore ஒரு வெஞ்சர்ஸை பண்ணுறாரு அப்படின்னா, மிக அசைக்க முடியாத இடத்துல உலகம் ஃபுல்லாக நம்ம இருக்கும், ஒவ்வொருத்தங்களும் இருக்கும். அதை பற்றி கேள்விப்படும் போது நான் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். நம்ம நிறைய தேவையில்லாமல் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, டெலகிராம் விஷயங்களை ஷேர் பண்ணுறோம். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க, நம்மளோட ட்ரெடிஷனை சொல்லித்தாங்க, நம்ம கல்ச்சரை சொல்லித்தாங்க, அதில் இருக்க மோட்டிவேஷனை சொல்லித்தாங்க. அதில் யுக்திகள், ராமாயண மகாபாரதத்தில் இருக்க யுக்திகளை புரிஞ்சுக்கிங்க. அது ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ், அது ஒவ்வொரு விஷயமும் சரியா. அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குது, திருக்குறளில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் விஷயங்கள்லாம் நிறைய சொல்லித் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நமக்கானது இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கானது அப்படின்னு சொல்லுவேன். நம்ம குழந்தைங்களை சரியான கல்ச்சரில் வளர்க்கணும், அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லித் தரணும், ரைட்டா? இப்போ ஒரு ஒபாமா சொல்லும் போது வேறு மாதிரி இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு நம்ம பழசாக பின்னாடி போனாலும் கூட அந்த கல்ச்சரை பற்றி பேசும்போது, அதில் இருக்க மோட்டிவேஷன், அதில் இருக்கிற பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசும்போது, தற்கால மனிதர்களை பற்றி நமக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நான் வைக்கிறேன் இந்த இடத்துல. சுந்தர் பிச்சைன்ற ஒரு மனிதன் எப்படி மதுரை டு சென்னை, சென்னை டு எல்லா இடமும் அப்படி பரவுச்சு. நீங்கள் சிலிகான் வேலியை ரூல் பண்ணுற ஒரு தமிழனாக இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு யாரெல்லாம் தமிழர்கள் உலகத்தில் கோல் வச்சுனாங்களோ அவங்களை பற்றி விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒருவேளை ராமாயண மகாபாரதம் இது நடந்துச்சா நடக்கலையா, அதிகாசமாக உண்மையா பொய்யா, அதையும் தாண்டி அதில் இருக்க கண்டென்ட், அதை விட இப்போ ரியலாக நடந்துட்டு இருக்கு. நம்ம இதிகாசங்களில் ஒரு ஹீரோ கேரக்டரை பார்க்கும்போது நான் அப்படி தான் பார்க்குறேன். அல்ஃபாபெட்டோடைய சிஇஓ சுந்தர் பிச்சை. இந்த மாதிரி தலைவர்களை, மனிதர்களை நீங்கள் நம்மளுடைய குழந்தைங்கள்ட்ட எடுத்துகிட்டு போங்க. ஒரு 10 to 15 minutes உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அட்லீஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணியாவது பார்க்க வைங்க. நைட்டு உட்காந்து சாப்பிடும்போது, கண்ணா சுந்தர் பிச்சையை பற்றி என்ன படிச்சு அப்படின்னு கேளுங்க. சும்மா எவ்வளோ கேம் விளையாடி டைம் வேஸ்ட் ஆகுது, என்னென்னவோ நடக்குது. புக்ஸ் படிக்கிற பழக்கத்தை நம்ம குழந்தைங்க விட்டுட்டாங்க, ஏன்னா நம்மளே படிக்கிறது இல்லை. நம்ம ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ புக்கு அப்போ மீடியா இல்லை, நமக்கு கூகுள் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ புத்தகங்கள் நிறைய படிக்கப்பட்டது. இப்போ நம்ம படிக்கிறது இல்லை. நம்ம நிறைய புக்கு வாங்குகிறோம், நம்ம படிக்கிறது இல்லை. நிறைய ஆன்லைனில் வெபினாரை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அதை பயன்படுத்துகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதனால் என்ன விஷயங்கள் நீங்கள் தேடுங்க, கற்றுக்குங்க, அதை நம்ம குழந்தைங்கள்ட்ட கொண்டு சேருங்க. சியோன் டாப்.